open a YouTube channel using your Gmail account? ஆமாங்க, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் இமெயில் ஐடியை வச்சு ஒரு யூடியூப் சேனல் படிப்படியாக எப்படி ஓப்பன் பண்ணணும், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டு யூடியூப்பில் உள்ளே போய் சேனல் அப்படிங்கிற விஷயத்த உள்ள போய் அதில் படிப்படியா நம்ம எப்படி கொடுத்து நம்ம உள்ள போகிறோம் அப்படிங்கறத நம்ம போறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ள போவோம். ஓகே, வெல்கம் பேக் டு தி யூடியூப். எப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட யூடியூப் சேனலுக்கும் போயிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் புதுசு யூடியூபுக்கு அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா there will be a 9 dots. இது என்னன்னா கூகுள் பேஸ் பண்ணி என்னென்னலாம் மற்ற அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ இது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு இருக்கும், அதையும் நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுனா யூடியூபோட மெயின் ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதில் நம்மளோட ஜிமெயில் லாகின் ஆகிருக்கும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஐகான் டாப் கார்னர் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐகான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இதில் பல ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டே நாம் பல சேனல்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும். ஓகே, ஸோ ஏகப்பட்ட சேனல்ஸ் நம்ம உருவாக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்விட்ச் அக்கௌண்ட் காமிச்சேன் அப்படின்னா கூட எத்தனை அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எத்தனை அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே காட்டும். ஓகே, பட் ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு புது சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருந்து மூணாவது பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களோட அக்கௌண்ட்டோட இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் சேனல் என்ன லீட்ஸ் லோகேஷ் அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். சேனலோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக காமிச்சிரும். காமிக்கிறதுல மேலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ சேனல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாம் ஒரு புது சேனலை கிரியேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு கிரியேட் அ சேனல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது என்ன ஆகும் அப்படின்னு பண்ணோம்னா பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நேம் கொடுக்கலாம், ஹேண்டில் எல்லாமே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். ஒரு நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கணும். மக்கள் உங்களோட சேனலுமே ஈஸியாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மனசில் எடுத்துக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சேனலுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ என்னோட விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி கொடுக்கறதுனால ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா லீட்ஸ், அதே மாதிரி என்னோட பெயர் லோகேஷ் அப்படிங்கிறதுனால லீட்ஸ் லோகேஷ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம பார்க்கலாம், டிஜிட்டல் பிரதீக், டிஜிட்டல் அருண், இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அக்னி விஷயம் கொடுப்பாங்க, நிறைய இருக்கு. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக ஆர்ஓ மணி அப்படின்னு கூட கொடுக்கலாம். சிம்பிள் லாஜிக், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவே ரிலேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இது கூட இல்லாமல் கூட கேட்டு பார்க்கலாம். இன்கேஸ் இல்லை ஆர்ஓ மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஆர்ஓ மணி 1ன்னு கூட கொடுத்து பார்க்கலாம். இன்கேஸ் அவைலபிளாக இருக்கிற அதுவும் இல்லை உங்களோட ஆர்ஓ மணி -22ன்னு கொடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு ஆர்ஓ மணி ஈரோடு அப்படின்னு கூட கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஹேண்டில் கிடச்சிரும். ஹேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இதை வந்து நீங்க மேல டைப் பண்ணீங்கன்னாவே youtube.com/ROmoney-ஈரோடுன்னு கொடுத்தீங்கன்னாவே சேனல் ஓப்பன் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஓகே, திஸ் இஸ் வாட் மை சேனல் நேம் இஸ். வந்து யூனிக்கான ஐடி அது எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமைஸ் சேனல் அதில் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா ஹேண்டில் இருக்கும். இப்போ இந்த வந்து @leads logesh அப்படிங்கிறது எனக்கு. ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். https://www.youtube.com/@leadslogesh அந்த ஒரு விஷயம் தான் இங்க நாம கொடுத்துருக்கோம். போக போக உங்களுக்கு அதுவே மாறிடும். ஸோ இதெல்லாம் கரெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேனலை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா படிப்படியா அந்த சேனலை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஓகே, ஸோ எதுல நம்ம பண்ண போறோம் அப்படின்னம்னா லீட்ஸ் லோகேஷ்க்கு கீழேயே நம்ம வர மாதிரி நம்ம பார்த்தாச்சு. இப்போ சேனல் கிரியேட் ஆயிருச்சு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ சேனல் கிரியேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு விஷயமா சேனலுக்குள்ள எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட என்ன சொல்றது பிக்சர் போடலாம், அதே மாதிரி வந்து சேனல் பேனர் கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல நாம பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்க சேனல் உள்ள போனதுக்கு அப்புறம் ஓகே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா யுவர் சேனல் உள்ள போயிட்டோம். ஓகே, திஸ் இஸ் வாட் அவர் சேனல். இது வந்து நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டோட சேனல். இதுல போய் ஸ்விட்ச் அக்கௌண்ட்ல போய் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பாருங்க RO Money அப்படிங்கிறத நம்ம இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு உள்ள போகும். ஒரே நிமிஷம். இதுல இப்போ நாம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய்க்கணும். இந்த யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லைங்களா, இதுல போய்க்கணும். வெல்கம் டு த யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு கண்டினியூ கொடுத்தோம்னா கிளியரா சொல்லிடும். இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ நியூ விஷயம் அப்படிங்கறதுனால எல்லாமே கொடுத்துட்டு இந்த இதுல போனீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஹவு டு செட் யுவர் செட்டிங்ஸ் இன் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது மேல லிங்க் கூட கொடுத்துருக்கேன். நீங்க அதையும் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இது படிப்படியா எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுல there is something called customization. கஸ்டமைசேஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஒரு சேனலோட பேனர் இமேஜ் as soon as நம்மளோட லீட்ஸ் லோகேஷன் ஓபன் பண்ணோம்னா இங்க மேல இருக்கு பாருங்க, இதுதான் சேனலோட பேனர். இதைத்தான் நாம இங்க பண்ணணும். அதாவது ஒரு பெரிய ஸ்கிரீனோ இல்ல ஒரு லேப்டாப்போ இல்ல ஒரு மொபைலோ இல்ல டேப்லெட்டோ எதுல போட்டாலும் அது வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். இப்போ என்னோடது பாத்தீங்க அப்படின்னா ஏன் இங்க சென்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு லேப்டாப்ல ஓபன் பண்ணாலும் சரி, டேப்லெட்ல ஓபன் பண்ணாலும் சரி, எதுல ஓபன் பண்ணீங்கனாலும் இது கரெக்டா ஃபிட்டா இருக்கும். அதுதான் நாம இங்க கொடுக்கணும். இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். அங்கதான் நாம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த நேம் ஆஃப் த சேனல் RO Money ஈரோட் இது எல்லாமே வந்துடும். தென் கம்ஸ் தி டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா உங்க சேனல்ல ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, உங்க சேனல் என்ன மாதிரியான விஷயம். டிஸ்கிரிப்ஷன், வெல்கம் டு த லீட்ஸ் லோகேஷ், தமிழ் பிசினஸ் க்ரோத் சேனல் கிரியேட்டட் ஸ்பெசிஃபிகலி ஃபார் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கிளியரா இதுல போட்டிருப்போம். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனல் பத்தி என்ன அப்படின்னா யூடியூப் யூஸ் பண்ணி எப்படி லீட் ஜென்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நாம ஓப்பனா நாம வந்து இதுல காமிச்சிருக்கோம். அதை தான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொன்றா கொடுப்போம். அப்புறம் தான் லிங்க்ஸ் எல்லாமே வரும். லிங்க் நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்ன வேணாலும், ஏன்னா ஃபோன் வெரிஃபை ஆயிடுச்சு, நம்மளோட ஹேண்டில் வந்துடும், எந்த கண்ட்ரி வந்துடும், நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, அப்போ உங்களோட இதுல டிஸ்கிரிப்ஷனை கிளியரா கொடுத்துக்கணும். தமிழ்லையும் கொடுக்கலாம், இங்கிலீஷ்லையும் கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் லாங்குவேஜ் இருக்கு, என்னென்ன லாங்குவேஜ்ல எல்லாம் நீங்க பண்ணணும் விருப்பப்பட்டீங்கனாலும் பண்ணிக்கலாம். இங்க ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான், இதுக்கு பேரு தான் சேனல் URL. இது வந்து எல்லாத்துக்குமே யூனிக். ஒவ்வொரு சேனல் கிரியேட் பண்றப்பையும் இது யூனிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் சேனல்ல போனேன் அப்படின்னா இதுதான் என்னோட யூனிக் ஐடி UCL. இதான் அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது UC9, அதுல இதுதான் யூனிக் ஐடி. ஒவ்வொரு சேனலுக்கும் யூனிக் ஐடி யூடியூப் தன்னைத்தானால கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம ஆட் லிங்க் அப்படின்னா நீங்க என்ன லிங்க்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல காமிச்ச மாதிரி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா உங்களோட தனியா வெப்சைட் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களோட ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் கொடுக்கலாம், இல்லை லிங்க்டின் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி
என்னோட கனிவான வேண்டுகோள், இந்த கான்டாக்ட் இன்ஃபோவில் இனிஷியலாக கொடுக்க வேண்டாம். போக போக யாராவது உங்களை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் க்ரோ ஆயிடுச்சுக்கப்புறம் உங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா சும்மா ஜங்க்ல வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஈவன் நீங்கள் என்னோட விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் நான் இப்போதைக்கு எம்டியாக தான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னன்னா வீடியோ வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் வீடியோஸ் ஓப்பன் பண்ணினாங்க அப்படின்னா இந்த ரைட் சைட் கார்னரில் இந்த இடத்துல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இவங்களே கொடுத்துருப்பாங்க. சைஸ் என்ன 115 to 150 பிக்சலில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதை அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமைசேஷன் ரெடி. இது இல்லாமல் பக்கத்திலேயே ஹோம் டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நிறையா சேனல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது வந்து போட்டு வச்சிருப்பேன். ட்ரெய்லர் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாப்புலர் வீடியோஸுங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பேன். மார்க்கெட் ரியாலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு போட்டிருப்பேன். சிங்கிள் பிளேலிஸ்ட் ஃப்ரீ டூல்ஸ் பற்றி பேசியிருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோ பேசியிருப்பேன். இது எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ என்னோட சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரகாரம் கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபார் யூ இதுதான் வரும். அப்புறம் பாப்புலர் வீடியோஸ், மார்க்கெட் ரியாலிட்டி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃப்ரீ டூல்ஸ், அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எங்கே போய் பண்ணணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஹோம் டேப்ல போய் தான் நம்ம அதை கிரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ஓப்பன் அ யூடியூப் சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆனாலும் சரி, ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். எனக்கு கரெக்டாக நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக விடை கொடுக்கப்படும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் லோகேஷ் மனோகரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேனர்ஸ் உங்களோட இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.